அவளது கண்களில் துளிர்த்த நீர் படலத்தையும் முகத்திலே படிந்திருந்த சோகத்தையும் கண்டு சிதம்பரம் நெஞ்சுருகி போய்விட்டான். அருணா, நீ என் உயிருக்கு இனியவள். உன் கண்ணீர் என் மனதை எவ்வளவு வேதனை செய்கிறது தெரியுமா என்று வாய்விட்டு கத்த வேண்டும் போல் அவன் மனம் பதைத்தது. தன்னை மீறி எழுந்த உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி, உன் தீர்மானத்தை நான் தடுப்பது நியாயமல்ல. இரவு வண்டியில் உன்னை ஏற்றிவிட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு சரியில் என அவ்விடமிருந்து சென்று விட்டான். அன்று இரவு அருணா தன் மூட்டைகளுடன் பெரியம்மா வீட்டிற்கு வழியே தானாகவே பிரயாணப்பட்டாள். வாயிலில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான் சிதம்பரம். தானே பெட்டி படுக்கைகளையும் தூக்கி வந்து வண்டிக்குள் ஏற்றிவிட்டு சவுந்தரம்மாளிடம் விடைபெற்று கொண்டு ஏறி உட்கார்ந்தாள் அருணா. சிதம்பரம் தான் வண்டியை ஸ்டேஷனுக்கு ஓட்டிச் சென்றான். வழி நெடுகிலும் அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவே இல்லை. ரயில் வண்டியின் வரவிற்காக பிளாட்பாரத்திலே காத்து நின்ற சில வினாடிகளில் அருணா கடைசியாக தான் கூற வேண்டியதை சொல்லிவிட துடித்தாள். வெகு தொலைவில் என்ஜின் விடும் புகையை கண்டதும் அவள் திடுக்கிட்டு சிதம்பரம் பக்கம் திரும்பி, உண்மையை நான் இப்பொழுது சொல்லி வைக்கிறேன். நீங்கள் களங்கமில்லா அன்புடன் எங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகளை சில பாவிகள் தவறாக எண்ணி அவதூறுகள் பல பரப்பி விட்டிருக்கிறார்கள். அதனால் என்று கூற முடியாது நிறுத்தினாள். அதை கேட்டு பயந்து கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட தீர்மானித்தாய் இல்லையா? இதை சுத்த முட்டாள்தனம் என்று அழைக்காமல் வேறு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. ஊரை விட்டு ஓடிவிடுவதனால் ஊரார் பரப்பிவிட்ட வீண்பழி உடனே அழிந்துவிடப் போவதில்லை. அதற்கு மாறாக இன்னும் பல ரூபத்திலே திரிந்து பல கதைகளாக பரவப் போகின்றன. இதை நீ யோசிக்கவே இல்லை போலும் என்றான். வீணாக உங்கள் பெயருக்கு அபக்கியாதி ஏற்படுவதை காண எனக்கு சகிக்கவில்லை. மேலும் பெரியம்மாவை நேரில் கண்டு விஷயத்தை எடுத்து சொன்னால் அவர்கள் அண்ணன் சம்பந்தமாக கோர்ட் வழக்கு சேவிற்கு உதவுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்றாள் அருணா. அதற்குள் வண்டி ஓவென்று இரைச்சலுடன் பிளாட்பாரத்திலே ஓடி வந்து நின்றது. அவசரமாக ஜாமான்களை தூக்கி பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டு சிதம்பரம் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டான். போய் வருகிறேன். தாங்கள் இதுவரை எங்கள் குடும்பத்திற்கு செய்துள்ள பல உதவிகளுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கூறி அருணா விடைபெற்று கொண்டாள். வண்டி நகரத் தொடங்கியதை கண்ணுற்ற சிதம்பரம், அருணா, உனக்கு உலகில் யாரும் துணையில்லை என்று நினைப்பே வேண்டாம். கஷ்டம் நேரிட்டு உதவி அவசியமானால் உன் உற்ற நண்பன் சிதம்பரத்தை மறக்காது ஒரு கடிதம் போதும் என்றான். அதற்கு மேல் பேச முடியாது. அவன் நெஞ்சை துயரம் பற்றி கொள்ளவே அவன் கையை அசைத்து போய் வர அவளுக்கு விடை கொடுத்துவிட்டு பிளாட்பாரத்திலிருந்து வெளியே வந்தான். சில நாட்களாக உடம்பு சுகமில்லாது படுக்கையிலேயே இருந்த ஜெகதா அன்று காலைதான் முதலாக தலைக்கு தண்ணீர் வார்த்து கொண்டு பத்தியமாக கொஞ்சம் சுக்கு கஷாயத்தை அருந்துவிட்டு ஓரமாக ஹாலில் இருந்த சோபா ஒன்றில் வந்து மெல்ல சாய்ந்து கொண்டாள். தன் பெயருக்கு வந்த தபால்களை ஆராய்ந்த வண்ணம் இருந்த அவளது கண்களில் ஆடம்பரமானதொரு பெரிய திருமண அழைப்பிதழ் சட்டென தென்பட்டது. அதை எடுத்து பிரித்து படித்த ஜெகதா கோபத்துடன் அதை வீசி கீழே போட்டுவிட்டு பெருமூச்சுடன் சோபாவில் சாய்ந்து கொண்டாள். இரத்த அழுத்தம் மேலும் இருக்கிறது. வீணான மன அதிர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சமீபத்தில் அவளை கவனித்து வந்த டாக்டர் கடும் உத்தரவு போட்டிருந்தார். அதனால் அவள் படபடவென்று அடித்து கொண்ட தன் மார்பின் மீது கரத்தை வைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். பழனியப்ப கவுண்டரின் செல்வ மக்கள் நளினி சுரேஷ்குமாரன் இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே பந்தலில் ஜோடியாக நடக்கவிருந்த திருமணத்தின் அழைப்பிதழ்தான் அது. தன் மகளுக்கும் அதே சமயம் தன் மகனுக்கும் வேறு இடங்களில் வாழ்க்கை துணைவர்களை நிச்சயம் செய்துவிட்டதை குறிப்பாக ஜெகதாவிற்கு அறிவிக்கும் பொருட்டேதான் லோகநாயகி அந்த திருமண பத்திரிகையை அனுப்பியிருந்தாள். அதை காண ஜெகதாவின் வயிறு பற்றி எரிந்ததில் வியப்பே இல்லை. லோகநாயகி வீட்டின் சம்பந்தத்தை எண்ணி பல ஆயிரக்கணக்கான பணத்தை வாரி வீணாக செலவழித்திருந்த அவளது மனம் அது சமயம் துடியாக துடித்ததும் இயற்கையே. வாயிற்கதவு அசையும் சப்தம் தொடர்ந்து மெல்லியதாக காலடி வசையும் கேட்கவே ஜெகதா அது சமயம் நிமிர்ந்து வாயிலை நோக்கினாள். பெட்டி ஒரு கையிலும் படுக்கை இன்னொரு கையிலுமாக எடுத்துக்கொண்டு பிரயாண களைப்பு நிறைந்த முகத்துடன் உள்ளே வந்த அருணாவை கண்டதும் அவளது ஆத்திரம் விற்றென்று உச்ச நிலையை மீண்டும் எட்டி பிடித்து கொண்டது. வாடியம்மா வா, நீ வரவில்லையே என்றுதான் காத்து கொண்டிருந்தேன் என்று பற்களை கடித்து கொண்டு எழுந்திருந்தாள். பெரியம்மா என்று அருணா வாயை திறக்கும் முன் அடி உண்ட வேங்கை போல் சீறிக்கொண்டு அருகில் வந்த ஜெகதா, பெரியம்மா என்ற உறவு இன்னும் வைத்து கிடக்கிறதா? பாவி பெண்ணே, போ வெளியே. என் வீட்டிற்குள் வர உனக்கு எத்தனை தைரியம்? எந்த முகத்தை கொண்டு இங்கே வந்தாய் என்று கத்தினாள். பெரியம்மா என்று
குழறிய அருணாவிற்கு நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது. போதுமடி இந்த உறவு. உன்னை எந்த வேளையில் என் வீட்டில் கொண்டு வந்தேனோ அன்றிலிருந்து எனக்கு ஒரு பெரிய சனியன் பிடித்து கொண்டது. என் அந்தஸ்து, கௌரவம், பணம் எல்லாம் உன்னால நாசமாகிவிட்டன. என் உயிர் ஒண்ணுதான் பாக்கி. அதையும் உறிஞ்சி குடிக்க புறப்பட்டு வந்துட்டியா? பிசாசே, போ வெளியே. ஏன் நிற்கிறாய்? உள்ளே காலை வைத்தாயோ உங்க அப்பன் உன் கையை ஒடிச்சது போல உன் காலை ஒடிச்சு போட்டு விடுவேன் என்று உரக்க கூச்சலிட்டாள். திக்பிரமை அடைந்து போன அருணா வெறித்து பார்த்து கொண்டு நிற்பதை கண்ட ஜெகதாவிற்கு கோபம் தாழ முடியவில்லை. ஒரே எட்டில் பாய்ந்த அருணாவின் கரத்தை பற்றி வலியை இழுத்து வாயிலுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்தினாள். பங்கஜம் அன்று செத்து போனால் இன்று எனக்கு நீ செத்து விட்டாய், தெரிந்து கொள். உனக்கும் எனக்கும் இனி யாதும் சம்மந்தமில்லை என்று கூறிவிட்டு படியில் என்று கதவை சாத்திவிட்டு மின்னலை போல் ஹாலுக்குள் திரும்பினாள். வலது கையை கன்னத்தில் ஊன்றியபடி தன் சுழல் நாற்காலியில் கௌரியம்மாள் அமர்ந்திருந்தாள். கம்பளி பூச்சிகள் போல் அடர்ந்த இரு புருவங்களின் கீழ் மினுக்கிட்ட பெரிய கண்கள் இரண்டிலும் கடுமையானதொரு பாவம் குடிகொண்டிருந்தது. வெளிப்பார்வைக்கு அவைகள் அவ்வாறு தென்பட்டனவே ஒழிய அது சமயம் அவள் உள்ளம் இரக்கவசப்பட்டு பாகாய் நெகிழ்ந்து விட்டிருந்தது என்ற ரகசியத்தை பகுத்தறிவற்ற மிருகமானாலும் ரஞ்சிதம் புரிந்து கொண்டு விட்டது. ஆகவே இடது கரத்தினால் தன் முதுகை மெல்ல வருடிய தன் எஜமானியை நன்றி பெருக்கோடு பார்த்து தன் அன்பை என்று முனகி தெரிவித்துக் கொண்டிருந்தது. எதிரே மேஜை மீது தலையை தாழ்த்தி கொண்டு கண்ணீரை தாரை தாரையாக பெருக்கியபடி விக்கி அழுது கொண்டிருந்த அருணாவை வெகு நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌரியம்மாள். திடீரென்று கனவிலிருந்து விழித்து கொண்டவள் போல் அவள் உணர்வு பெற்று கீழே குனிந்து, சி ரஞ்சிதம், சத்தம் போடாதே, சும்மா இரு என்று அதட்டினாள். அதே வேகத்தில் அருணாவின் பக்கம் திரும்பி, போதும் அழுதது, கண்களை துடைத்துக்கொள். ஆரம்பத்திலிருந்து நான் எதிர்பார்த்ததுதான் நடந்துவிட்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு ஆச்சரியப்படவே இல்லை. ஆனால் என்று கொஞ்சம் அதட்டலாக கூறிவிட்டு மேஜை மீது இருந்த மணியை அடித்தாள். சுழல் கதவுகளை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு ஒரு வேலைக்கார பெண் ஓடோடியும் வந்து நின்றாள். பீரோவை திறந்து அந்த பிளாஸ்கையும் கண்ணாடி டம்ளரையும் அப்படியே மருந்து பாட்டிலையும் எடுத்து வா என்று உத்தரவிட்டாள். கனப்பொழுதிலே அவள் கேட்ட பல ஜாமான்களையும் அந்த பெண் கொண்டு வந்து மேஜை மீது வைத்து விட்டு போனாள். ஒன்றே ஒன்றுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது அக்காவும் தங்கையும் பேசி கொண்டது போல் பணக்கார வாலிபர்களாக பார்த்து காதலிக்க தொடங்கினீர்களே, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதன் விளைவு எனக்கு பிரமிப்பை உண்டாக்கவில்லை, எதிர்பார்த்ததுதான். அசட்டு பெண்ணே, நன்றாக யோசித்துப்பார். பழனியப்ப கவுண்டர் செல்வ மகனின் அந்தஸ்து எங்கே? உன் குடும்பத்து அந்தஸ்து எங்கே? நொண்டி கழுதிக்கு சறுக்கினது சாக்கு என்பார்கள். அதுபோல இந்திராணி வீட்டை விட்டு ஓடினதை வைத்துக்கொண்டு இந்த விவாகத்தை நிறுத்திவிட்டால் லோகநாயகி அம்மாள். இல்லாவிட்டாலும் உன்னை ஒரு காலம் அந்த சுரேஷ்குமாரன் மணந்து கொண்டிருக்க மாட்டான். பல வருடங்கள் உலகத்திலே பல கோணங்களில் அனுபவித்த பல கஷ்டங்கள் எனக்கு தனிப்பட்டதொரு உதவியை செய்துவிட்டிருக்கிறேன். ஒரு புருஷனை ஒரு முறை பார்த்தால் போதும், அவன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்பதை அக்குவேர் ஆணிவேராக அலசி பார்த்து அப்படியே படம் பிடித்தாற்போல் மனதில் உணர்ந்து கொண்டு விடுவேன். பழனியப்ப கவுண்டரின் செல்வகுமாரனை ஒரு முறை நான் ஒரு கூட்டத்திலே நிமிஷ நேர அசைப்பில் கவனிக்க நேர்ந்தது. முதுகெலும்பில்லாத எடுப்பார் கைப்பிள்ளை, சுத்த கோழை அவன் என்பதை ஒரே பார்வையில் அறிந்து கொண்டு விட்டேன். அந்த அம்மா லோகநாயகியுடன் எனக்கு பழக்கம் ஒன்றுமில்லாவிடினும் அவள் அழுத்தமான பேர்வழி என்பதை அறிவேன். ஆகவே இவையெல்லாம் வீட்டில் எழ இருந்த பெரிய யுத்தத்தை தடுக்க உதவிய தற்காலிகமான ஒரு ஏற்பாடு என்பதை புரிந்து கொண்டேன். எதிர்பார்த்தது நடந்துவிட்டது, அது கிடக்கட்டும். எதற்காக நீ இப்படி அழ வேண்டும் என்று அதட்டி கேட்டாள் கௌரி. என் இருதயம் சுக்கலாக உடைந்து விட்டதே, இனி நான் எவ்வாறு வாழ்வேன் என்று அருணா துயரத்துடன் அரற்றினாள். கௌரியம்மாள் லேசாக சிரித்தாள். அசட்டு பெண்ணே, இதென்ன பேத்தல்? இருதயம் கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கிறது, சுக்கலாக உடைவதற்கு? கஷ்டங்களுக்கு கவிதை ஆடை போர்த்தி பகட்டாக கண்ணீர் வடிப்பதை விட்டுவிட்டு கண்ணை துடைத்துக்கொள். இந்த தலைவலி மருந்தையும் சூடான காப்பியையும் சாப்பிடு. அப்பா, பெரியம்மா, அக்கா, அண்ணன், சுரேஷ்குமாரன் இத்தனை பேருக்கும் சேர்த்து நீ இப்பொழுது அழுது விட்டிருக்கிறாய். கட்டாயம் உனக்கு இதனால் இன்னும் சிறிது பொழுதில் தலைவலி ஏற்படும். காப்பியை சாப்பிட்டு விட்டு யோசித்துப்பார். அதனால் உன் அப்பா திரும்பி வந்துவிட போகிறாரா? ஓடி சென்று மறைந்த அக்காவை கண்ணீர் விட்டு கண்டுபிடித்து விடுமா? உன் பெரியம்மாவின் புத்தி தான் உடனே திருந்து விட போகிறதா? ஆனந்தனை தன் சட்டம் மன்னித்து விட போகிறதா? எல்லாவற்றையும் விட இவ்வளவு நேரம் மணப்பந்தலை அடைந்து விட்டிருக்க போகும் சுரேஷ்குமாரன் உன் கண்ணீரை கண்டு மாலையை தூக்கி கொண்டு உன்னை மணக்க ஓடி வந்துவிட போகிறானா? இவை ஒன்றும் நடக்கப் போவதில்லை. பின் வீணாக எதற்காக அழ வேண்டும்?
வேண்டாம் என்று நினைத்த மாத்திரம் அன்பை உதறி விட்டுவிட சுரேஷ்குமாரன் ஒருவனுக்குத்தான் உரிமை உண்டா? இவனை வேண்டாம் என்று கனப்பொழுதில் உதறி எறிய உனக்கு உரிமை உண்டு. பிறர் உணர்ச்சிகளை மதிக்காத எந்த ஒருவனுக்காகவும் நாம் நமது அரிய விலை மதிப்பற்ற கண்ணீரை சிந்துவது தகவே தகாது. பாத்திரம் அறிந்துதான் பிச்சையிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதைப்போல் நமது உள்ளம் உருகி நைந்து கண்ணீர் வடிப்பதற்கு கூட நமது அன்புக்கு பாத்திரமான ஆசாமி தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அன்பானது விலை மதிப்பற்ற உணர்ச்சி. கண்மூடித்தனமாக தகுதியற்ற மனிதர்கள் மீது அதை வருஷிப்பது தவறு. அது ஒரு பாவம் என்று கூட சொல்வேன். ஆகவே அருணா, கண்ணீரை துடைத்துக்கொள். சுரேஷ்குமாரன் காதலை உதறி எறி. உன் இதயம் கண்ணாடி போல் பலகீனமாக இருந்தால் அதை கல்போல் கடினமாக்கிக்கொள். உன்னை பார்த்து யாரும் சிரிப்பார்கள், பழிப்பார்கள் என்ற அச்சம் இருந்தால் முகத்தை நிமிர்த்தி உலகத்தை தைரியமாக பார். கடந்ததையெல்லாம் ஒரே மூச்சில் மறந்துவிடு. இனி நாம் செய்யப்போக வேண்டியது என்ன என்பதை மட்டும் தீவிரமாக சிந்தித்து தக்க முடிவுக்கு வா. ஆனந்தனை மீட்க வழி என்ன? அக்காவை கண்டுபிடிக்க என்ன முயற்சி செய்தால் வேண்டும்? இனி வாழ்வது எப்படி என்று உன்னை பற்றி தீர்மானி. அதை விட்டுவிட்டு கோழைகளான உன் பெரியம்மாவையும் சுரேஷ்குமாரனையும் ஏன் நினைத்து வருந்த வேண்டும் என்று பேசிக்கொண்டே போனாள். கண்களை துடைத்து கொண்டாருனா அவளை நன்றியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். உங்க வார்த்தைகள் மிக்க ஆறுதலை கொடுக்கின்றன. வீட்டிற்குள் நுழையக்கூடாதென்று பெரியம்மா கழுத்தை பிடித்து தள்ளிய பின்பு இவ்வளவு பெரிய பட்டணத்தில் நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் நான் என்ன கதியாக இருப்பேனோ தெரியாது என்று பெருமூச்செறிந்தாள். அதுதான் தவறு. நீ அப்படி நினைக்கக்கூடாது. நான் இல்லாவிட்டால் இன்னும் யாராவது உனக்கு உதவி செய்ய தயாராக முன் வந்திருப்பார்கள். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும் இருந்துவிட்டால் நமக்கு உலகத்திலே தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று யாருமே தேவையில்லை. இந்த இரு குணங்களும் நாம் சென்ற இடமெல்லாம் வரவேற்பை தானே வலுவில் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வுலகில் வாழ்ந்துதான் தீர்வேன் என்ற நம்பிக்கை உடைய எந்த ஒருவனையும் எவ்விதமான கொடுமைகளும் அழிக்க முடியாது. தன்னம்பிக்கை அதிகமுடைய பெண் நீ. உன்னை ஒருவித கஷ்டமும் அழிக்க முடியாது. பொய்யான போக வாழ்வில் சில நாட்கள் உனது உண்மை திறமையை மறந்து விட்டாய். அவ்வளவுதான். சரி, நேரமாகிறது, எழுந்திரு என்றாள். ஆச்சரியத்துடன் அருணா அவளை உற்று பார்த்தாள். உன்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து போகப் போகிறேன். நீ என்னுடன் இந்த பட்டணத்திலேயே வசிக்கப் போகிறாய். ஆனால் உன்னை நான் என் வீட்டிலே பாரமாக வைத்துக் கொள்ளப் போவதில்லை. நீ என்னுடன் தங்கி காலம் கழிப்பதற்கு ஈடாக எனது கைப்பிரதிகளை மீண்டும் எழுதவும் என் பத்திரிகை மாதர் திலகத்தின் பொருட்களை திருத்தவும் உன்னை அமர்த்தப் போகிறேன். கடைசியாக இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன். உன் தன்னம்பிக்கை ஜீவனுடன் வளர்ச்சி பெற்று இருக்க வேண்டுமானால் நீ யாரிடமும் எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. யாசகம் என்பது தன்னம்பிக்கையை கொன்றுவிடும் என்று கூறிவிட்டு உன் மூட்டைகளை சீக்கிரம் தூக்கு என்று கட்டளையிட்டாள். அருணா தன் பெட்டி படுக்கையை சுமந்து கொண்டு வந்து கௌரியம்மாளின் பழைய மாடல் காரின் பழைய பின் ஆசனத்தில் வைத்தாள். புயல் போன்று வேகமாக மாடிப்படிகளை ஒரே தாவலில் கடந்து பாய்ந்து வந்த ரஞ்சிதம் அருணாவின் தோல் மீது உராய்ந்த வண்ணம் குபீர் என்று பாய்ந்து காரின் பின் ஆசனத்தில் ஏறி தயாராக உட்கார்ந்து கொண்டது. அருணாவை தன் அருகில் அமர்த்தி கொண்டு கௌரியம்மாள் சாரத்தியம் செய்யத் தொடங்கினாள். தெருவில் இருந்த குண்டு குழிகளிலும் அனாயாசமாக வண்டியை செலுத்தியபடி கௌரியம்மாள் பேசிக் கொண்டிருந்தாள். அடுத்தபடியாக நீ செய்யப்போவது வருஷ லீவு முடிந்ததும் சிவசங்கரி கலாசாலையில் சேர்ந்து தொடர்ந்து உன் படிப்பை முடிப்பதாகும். கலாசாலை படிப்பிற்கு பணம் வேண்டுமே என்று கவலைப்படாதே. ஏழை பெண்களுக்கு என்று பல உபகார சம்பளங்கள் இருக்கின்றன. நீ முயற்சி செய்தால் அவைகளில் ஒன்று கட்டாயம் உனக்கு கிடைக்கும். நானும் உன்னைப்போல் ஒரு காலத்தில் படிப்பு எதற்கு என்று அலட்சியமாக இருந்தவள்தான். நல்ல வேளை, பிறகு புத்தி வந்து படித்தேன். மாதர் திலகம் பத்திரிகையை வெற்றியுடன் இன்று நான் நடத்த முடிவது எனது கல்வியின் உதவியால் தான் என்றாள். சடக்கென்று கார் ஒரு சிறு குழுக்களுடன் நகரத்தின் மறுகோடியில் இருந்த ஒரு தோட்டத்திற்குள் தெரிந்து ஒரு சிறிய வீட்டின் முன்பு நின்றது. இதுதான் நான் வசிக்கும் வீடு. இதுவரை நீ பார்த்ததில்லை. இங்கே என்னையும் எனது புதிய சமையற்காரியையும் தவிர யாரும் கிடையாது என்று கூறிவிட்டு கௌரியம்மாள் இறங்கினாள். இடையில் இருந்த சாவியினால் வாயிலின் இடதுபுறம் போட்டப்பட்டிருந்த அறையை திறந்து, இது எனது ஆபீஸ் அறையாக உபயோகிக்கப்பட்டது. இதை நீ இனி உன்னுடையதாக உபயோகிக்கலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். புஸ்தகங்களும் பத்திரிகைகளும் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருந்த அந்த சிறிய அறைக்குள் அருணா தன் ஜாமான்களை கொண்டு வந்து வைத்து கொண்டாள். பின்புறம் உள்ள ஸ்நான அறையில் சென்று சீக்கிரம் குளித்து ஆடைகளை மாட்டிக்கொண்டு வா, சாப்பிடுவோம், எனக்கு ஒரே பசி என்று கௌரியம்மாள் கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டாள். போஜனத்தை விரைவில் முடித்துக்கொண்டு இருவரும் முன்புறம் இருந்த சிறிய ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள்.
வாசனை பாக்கை மெல்ல சுவைத்தபடி யோசனையில் ஆழ்ந்து போயிருந்த கௌரியம்மாள் திடீரென அருணா பக்கம் திரும்பி, உன்னை பார்த்ததும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. சே, என்ன மதியினம், நான் இதுவரை மறந்தே போனேன் என்று கூறிவிட்டு ஆவேசம் வந்தவள் போல் குதித்து எழுந்தாள். ஹாலின் மூலையிலே கிடந்த ஒரு மேஜை அருகே ஒரு நாற்காலியை பறக்கென வேகமாக இழுத்து போட்டுக்கொண்டு தன் சட்டைப்பையில் செருகியிருந்த பேனாவை உருவி எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தாள். திருமதி நடனமணி ரமாதேவி அவர்களுக்கு வணக்கம். உங்கள் பல்லாயிரக்கணக்கான அபிமானிகளில் நானும் ஒருத்தி என அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கலைத்திறனை வியந்து பெருமிதம் கொள்ளும் அபிமானி என்கிற ஹோதாவில் தங்களுக்கு வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிப்பது என் கடமை என நினைக்கிறேன். சமீப காலமாக தங்கள் பங்களாவுக்கு ஸ்ரீமான் அசோகன் என்பவர் அடிக்கடி விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறேன். அவர் ஒரு பட முதலாளி என்றும் உங்களை கதாநாயகியாக வைத்து ஹாலிவுட்டில் இருந்து வந்த ஒரு வெள்ளைக்காரர் துரையுடன் கூட்டாக உலகமே பிரமிக்கப் போகிற ஒரு வர்ண நாட்டிய படத்தை எடுக்கப் போவதாகவும் பல வதந்திகள் உலவுகின்றன. இவை உண்மையானால் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் இந்த வஞ்சக உலகின் போக்கைக் கண்டு பிரமிக்க நேரும். ஸ்ரீமான் அசோகனின் சொந்த பெயர் அசோகன் அல்ல. அவர் தம்முடையதாக பாவித்து நடத்தும் செருப்பு கடை கூட அவருடைய சொந்த கடை அல்ல. ஹாலிவுட் எங்கிருக்கிறது என்ற பூகோள அறிவு கூட அவருக்கு சொந்தமில்லை. மூச்சு திணற உடல் நோக கால் எலும்பு உடைய மணிக்கணக்காக நர்த்தனம் செய்து பணத்தை சேமித்து வைத்திருக்கிறீர்கள். நெற்றி வியர்வை நிலத்தில் படிய கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணத்தை வர்ணப்படம் புகழ் என்ற பெரும் வாய்ப்பந்தலாக கண்டு மயங்கி விரயம் செய்து விடாதீர்கள். தன் உடல் வசீகரத்தாலும் சாமர்த்தியமான பேச்சினாலும் பெண்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பொருளை பறித்து கொண்டு கடைசியில் அவர்களை கைவிட்டு விடும் கயவர்கள் கோஷ்டியின் சேனாதிபதி இந்த அசோகன். அவனை நம்பாதீர்கள், நிலைமை மோசமாகிவிடும் என்று தெரிந்தால் இந்த ஸ்ரீமான் அசோகன் தங்களை மணந்து கொள்வதாக சட்டென தியாக உணர்வுடன் முன் வருவார். அதையும் நம்பி மோசம் போகாதீர்கள். அசோகன் இந்த உலகில் எந்த பெண்ணையும் மணந்து கொள்ள முடியாது. இது பற்றி சந்தேகங்கள் ஏதும் எழுந்தால் மாதர் திலகம் பத்திரிகை ஆபீஸிற்கு நேரடியாக வந்து விசாரித்து விட்டு போகலாம். இப்படிக்கு கௌரியம்மாள். இதை முடித்ததும் இன்னொரு கடிதத்தை எடுத்து தொடர்ந்தாற்போல் பின்வருமாறு எழுத ஆரம்பித்தாள். அன்புள்ள முன்னுண்மணிக்கு வந்தனம். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க சந்தர்ப்பமில்லை. ஆனால் உங்களை நான் சில காலமாக அருணா என்ற பெண் மூலமாக அறிவேன். முன்பின் அறிமுகமில்லாத உங்களுக்கு நான் இந்த கடிதம் எழுத துணிவது ஒரு வழியில் தவறாக எண்ணப்படலாம். ஆனால் பெண் குலத்திற்கு சேவை செய்வது ஒன்றே வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ள நான் இது சமயம் உங்களை எச்சரிக்காது வாளா இருப்பது தர்மமே இல்லை. ஆகவே துணிந்து இக்கடிதத்தை எழுதலுற்றேன். இதனால் தங்கள் மனதிற்கு ஆயாசம் ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டுகிறேன். பழனியப்ப கவுண்டர் மக்களின் விவாகம் முடிந்தவுடன் தொடர்ந்து தங்கள் திருமணமும் நடக்க இருப்பதாக ஒரு வதந்தி உலவுகின்றது. இந்த வதந்தி உண்மை என்றால் உங்களுக்காக நான் மெத்த பச்சாதாபப்படுகிறேன். ஏனெனில் தாங்கள் ஆராயாது திருமணம் புரிந்து கொண்டு விட்டால் பலதார விவாக சட்டத்தின் கீழ் குற்றவாளியாகி பல தொல்லைகள் அனுபவிக்க நேரும். இதை விளக்கமாக கூறிவிடுகிறேன். பூர்வாசிரமத்தில் அசோகனது நாமம் ராமசாமி என்பது. செருப்பு கடை வைக்கும் முன் இவர் துணிக்கடை ஒன்றில் குமாஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். பழக்கடை, பூக்கடை, செருப்புக்கடை என்று இவர் தொழில் நிமிஷத்திற்கு நிமிஷம் சந்தர்ப்பம் போல் மாறும் தன்மை உடையது. பிறர் பொருட்களை கவர்ந்து பிறர் வாழ்க்கையில் புல்லுருவியாக வாழ்வதும் இளம் பெண்களை ஏமாற்றி இன்புறுவதும் அசோகனின் தனிச்சிறப்பாகும். உங்களைப் போன்ற மிகவும் கௌரவமான குடும்பத்திற்குள் இந்த புல்லுருவி நுழைந்து விட்டதே என்று எனக்கு ஏற்பட்ட வருத்தம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அசோகன் என்ற பெயரை உண்மை பெயரல்ல. அதேபோல் அவரது குடும்ப வரலாறும் பொய். முருகூர் ஜமீன்தாரின் முதுகை கூட இவர் கண்டவர் அல்ல. அசோகன் பேசுவது செய்வது அனைத்தும் பொய். விளங்கச் சொன்னால் பொய்யே உருவாக உள்ள மனிதன் இந்த அசோகன். இந்த பரந்த உலகில் இந்த அசோகனை விட பொய் பேசுகிறவர்களும் சூதாடி திரியும் மோசக்காரர்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் நான் இந்த ஒரு ஜீவனை கண்டு மனத்துயரப்படுவானேன் என்று தாங்கள் கேட்கலாம். இந்த அசோகன் தனது வாழ்க்கைக்காக மற்ற மனிதர்களிடம் பொய் பேசி வஞ்சகம் செய்து வாழ்ந்தால் நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் இவர் தனது ஜாலங்களுக்கும் மோசங்களுக்கும் உலகமறியாத யௌனவ பெண்களையே பலியாகி கொண்டு வாழ்வதைக் காண என் உள்ளம் கொதிக்கின்றது. அதை தடுக்கவே பெண் குலத்திற்கு இவ்வகையில் சேவை செய்யவே இக்கடிதம் எழுதினேன். ஸ்ரீமான் அசோகன் உங்களை ஒரு காலம் மணக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி உயிருடன் இருக்கிறாள். இந்த உண்மையை ஒரு காலம் மறுக்க முடியாது. திடுக்கிடும் இந்த செய்தியை தங்களுக்கு தெரியப்படுத்துவது பற்றி மெத்த வருத்தம் அடைகிறேன்.
மன்னிக்கவும், தங்கள் உண்மை உள்ள கௌரி அம்மாள். இரு கடிதங்களையும் தனித்தனியே கடித உரையில் இட்டு விலாசமிட்டு அவைகளை பத்திரமாக ஒட்டி மூடினாள். அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு அருணா அருகில் வந்து, இந்த இரு கடிதங்களும் ஒரு அயோக்கியனது லீலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றன பார் என்று பெருமையாக பேசிவிட்டு அவைகளை தபாலில் சேர்க்கும்படி சமையற்காரியிடம் கொடுத்து அனுப்பினாள். 2 தினங்கள் சென்றன. ஆபீஸ் அறையில் கௌரி அம்மாளும் அருணாவும் எழுத்து வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த சமயம், கொஞ்சமும் மரியாதையின்றி சுழல் கதவை வேகமாக திறந்து கொண்டு பெருமூச்சு வாங்க மனோன்மணி வந்து நின்றாள். சிவந்த அவள் முகத்தையும் கண்களில் பொங்கி நின்ற கோபத்தையும் கண்ட கௌரியம்மாள் அருணாவிற்கு ஜாடை செய்து அப்பால் செல்லும்படி கட்டளையிட்டு விட்டு, உட்காருங்கள், தாங்கள் தானே பழனியப்ப கவுண்டர் வீட்டைச் சேர்ந்த மனோன்மணி என்பவர்கள் என்று வினவினாள். நெற்றி மீது அரும்பிய வியர்வையை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டு ஆங்காரத்துடன் பெருமூச்செறிந்த மனோன்மணி, ஆமாம், தாங்கள் தான் கௌரி அம்மாள் என நினைக்கிறேன். ஆமாம், இந்த கடிதத்திற்கு என்ன அர்த்தம்? வீணாக மனதை குழப்பி என்னை பயமுறுத்தி இருப்பதற்காக உங்கள் மீது நான் வழக்காட நேரிடும் என்று கோபத்துடன் கூச்சலிட்டாள். அவளை அலட்சியமாக ஏற இறங்க உற்று கவனித்த கௌரியம்மாள் பதிலுக்கு நகைத்தாள். உங்களை வீணாக பயமுறுத்துவதால் எனக்கு எந்தவித லாபமும் இல்லை. அதற்கு தாங்கள் எனக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றாள். அசோகன் ஏற்கனவே விவாகமானவர் என்று இதில் எழுதியிருக்கிறீர்களே, அது உண்மை என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? அவர் மனைவி உயிருடன் இருக்கிறார் என்று கூறுகிறீர்கள், அவளை எனக்கு காட்ட முடியுமா என்று கோபத்துடன் கேட்டுவிட்டு தனது வலது கையால் மேஜையை ஆத்திரமாக தட்டினாள் மனோன்மணி. அசோகன் ஏற்கனவே விவாகமானவர் என்பதை நிரூபிக்க முடியும். அவர் மனைவி உயிருடன் இருப்பதோடு அல்லாமல் அசோகனின் துஷ்ட லீலைகளுக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறாள் என்பதையும் நிரூபிக்க முடியும். அவள் மட்டும் பயமுறுத்தலுக்கும் கெஞ்சலுக்கும் பயந்து அசோகனுக்கு விவாகரத்து அளித்திருந்தால் இதுவரை அவர் ஒரு அர்ஜுனனாக மாறியிருப்பார். கள்ளம் கபடமற்ற பெண்களை இவரது மோச வலையிலிருந்து காப்பாற்றும் ஒரே நோக்கத்துடன் அவர் மனைவி அவருக்கு விவாகரத்து அளிக்க மறுத்துவிட்டிருக்கிறாள் என்று கூறி முடித்த கௌரி சாவதானமாக இரும்பு பீரோவை அணுகி அதை திறந்து தட்டுகளில் கொஞ்ச நேரம் எதையோ ஆராய்ந்தாள். கடிதங்களின் சுமைகளுக்கு அடியில் கிடந்த ஒரு படத்தை எடுத்து எடுத்து மனோன்மணி அருகே வந்து அதை நீட்டி, இதை பாருங்கள், பிறகு உங்கள் சந்தேகம் தீரலாம் என்றாள். மனக்கோலத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தம்பதியின் படத்தை வியப்புடன் உற்று கவனித்தாள் மனோன்மணி. அவளது நெஞ்சு பதைபதைத்தது, உடல் நடுங்கியது. உண்மையா? இது உண்மையா என்று குழற வினவினாள். அவளது தொண்டையை துக்கம் இரும்பு கரம் போல் அழுத்தி கொண்டு விட்டது. கசப்பான உண்மைதான், ஸ்ரீமான் அசோகன் என் கணவர் கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் அருகே போய் நின்றாள் கௌரியம்மாள். மனோன்மணியின் கண்ணீரை காண அவளுக்கு மெத்த சங்கடமாக இருந்தது. பழனியப்ப கவுண்டர் வீட்டு திருமணம் முடிந்து 1 வார காலம்தான் சென்று விட்டிருந்தது. விவாகத்தை தொடர்ந்து மணமக்கள் நால்வரும் வெளியூர்களுக்கு உல்லாச பிரயாணம் சென்றிருந்தார்கள். திருமணத்திற்கு வராது தவறிவிட்ட அன்பர்களும் நண்பர்களும் கல்யாணம் விசாரிக்க ஆற அமர வந்த பொழுது மணமக்களை காணாது ஏமாந்து போய்விடாதிருக்க அவர்களுக்கு வந்த திருமண பரிசுகளையாவது கண்டுகளித்து விட்டு போகட்டும் என்ற நோக்கத்துடன் மனோன்மணி அவைகளை பங்களாவின் முன் ஹாலில் குழு பொம்மைகள் போல் தட்டுகளில் அலங்கரித்து பரப்பி வைத்திருந்தாள். விலை உயர்ந்த ஆபரணங்களும் தங்க வெள்ளி பாத்திரங்களும் அவைகளில் அதிகம் கலந்திருந்ததனால் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள ஹாலின் 2 பக்கங்களிலும் துவார பாலகர்களைப் போல் இடையில் கூரிய கத்தி செருகிக் கொண்டு கடுமையான முகபாவத்துடன் இருந்த 2 கூர்க்கா சேவகர்களை காவல் வைத்திருந்தாள். அன்று காலை பொழுது நன்றாக விடுவதற்குள் அசோகன் தன்னுடைய பச்சை நிற புதிய மாடல் காரை கொண்டு வந்து கவுண்டர் பங்களாவின் வாயிலில் கம்பீரமாக நிறுத்திவிட்டு அதிலிருந்து புது மாப்பிள்ளை போல் உல்லாசமாக இறங்கி வந்தான். சில நாட்களாக தன்னுடைய முகஸ்துதிகளாலும் சாகசம் நிறைந்த பேச்சுகளாலும் கவுண்டர் அவர்களின் நன்மதிப்பை அவன் பெரிதும் கவர்ந்திருந்தான். ஆதலால் அவனுக்கு பங்களாவில் செல்வாக்கு அதிகரித்திருந்தது. இந்த நல்ல சமயத்திலே கவுண்டர் மக்களுக்கு திருமணம் வந்து சேர்ந்து கொண்டது அவனது அதிர்ஷ்டமும் எனலாம். வந்த விருந்தினர்களை உபசரிப்பது, விருந்துகளுக்கு ஜாமான்கள் வாங்கி போடுவது போன்ற பல்வேறு அலுவல்களுக்கு தன்னை கவுண்டர் தேர்ந்தெடுக்கும்படி அவரிடம் மிகவும் குறைவாக நடந்து கொண்டிருந்தான். அதன் பயனாக அவனது பொருளாதார நிலைமை திடீரென ஒரே நாளில் அபாரமாக உயர்ந்து வளர்ந்து விட்டிருந்தது. சம்பந்தி அவர்களுக்கு விருந்திற்கு புடலங்காய் வாங்கிய கணக்கில் 10,000 ரூபாய்கள், இளநீர் வாங்கிய கணக்கில் 7,000, வந்த விருந்தினர்களை திருப்பி காரில் கொண்டு போய் வீடுகளில் சேர்ப்பிக்க பெட்ரோல் செலவு 70,000 என்று பொய் கணக்குகளை மடக்கி மடக்கி எழுதி
கவுண்டரின் கேஷியரிடம் சமர்ப்பித்து ஒவ்வொரு ஐட்டத்திலும் 175% சொந்த கணக்கில் லாபம் சேர்த்து குவித்து கொண்டிருந்தான். தனது புதிய நாட்டிய சிநேகிதியை கதாநாயகியாக வைத்து கலர்ப்படம் தயாரிப்பது என்றும் அதை உலகம் முழுவதும் விநியோகித்து ஒரே நாளில் சினிமா உலகிலே குபேரனாகி விடுவது என்றும் அவன் பெரியதொரு எவரெஸ்ட் திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தான். மேனி அழுங்காது நெற்றி வியர்வை நிலத்தில் படியாது கவுண்டர் பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருந்ததால் அவன் உள்ளத்திலே துணிவும் பேச்சிலே உற்சாகமும் அபரிமிதமாக பெருகி போயிருந்தன. மனோன்மணியை நல்லவன் என்று பெயரெடுக்கும்படி பங்களா வேலைக்காரர்களை அதட்டி மிரட்டி உருட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தான். அவனை தொலைதூரத்தில் கண்ட மாத்திரம் யமதூதன் வந்துவிட்டான் என்ற அளவிற்கு வேலையாட்கள் அஞ்சும்படி அவனது செல்வாக்கு ஓங்கி விட்டிருந்தது. ஒரு சில வேலைக்காரர்களுக்கு மட்டும் இவன் யார், இவனுக்கு கவுண்டர் வீட்டில் இவ்வளவு சலுகை ஏன் என்று இடையிடையே சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருந்தன வாஸ்தவம். ஆனால் அவர்கள் தங்கள் மனக்கசப்பை வார்த்தைகளால் வெளியிட முடியவில்லை. கவுண்டரும் அவரது சக தர்மனியும் அசோகனுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கையில் ஏழை வேலைக்காரர்கள் அவனை எவ்வாறு எதிர்த்து பேச இயலும்? வலது கை விரல் இடுக்கில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை லாவகமாக பிடித்துக்கொண்டு இடது கையை நிஜார் பையில் நுழைத்த வண்ணம் உல்லாசமாக வாயில் முன்னால் போட்டிருந்த கொட்டார பந்தல் அருகே வந்து நின்றான் அசோகன். பந்தலை பிரித்து கொண்டிருந்த ஆட்களை ஒரு முறை உறுத்து பார்த்துவிட்டு, கொஞ்சம் நிதானமாக காரியம் நடக்கட்டும், தாறுமாறாக கீற்றுகளை கிழித்து போடுகிறீர்களே, உங்களுக்கென்ன உங்கள் பாட்டன் வீட்டு துட்டா பாழாகுது என்று அதட்டிவிட்டு மிடுக்காக உள்ளே சென்றான். மாடி அறையில் கண்ணாடி முன்பு லோகநாயகி அம்மாள் அமர்ந்திருந்தாள். தன் ஆசை மக்களுக்கு தக்க இடங்களில் இனிதாக விவாகம் நடந்தேறிவிட்டதில் அவள் முகத்திலே திருப்தியும் மகிழ்ச்சியும் பொங்கிக் கொண்டிருந்தன. காலை பலகாரம் அறிந்துவிட்டு வெளியே போக சித்தம் செய்து கொண்டவராக பழனியப்ப கவுண்டர் உள்ளே வந்தார். லோகா, நான் வரட்டுமா? நீ என்ன சொன்ன? எனக்கு அதற்குள் மறந்து விட்டது என்று மிகவும் அன்புடன் வினவியபடி அவர் தமது வழுக்கை தலையை தடவிக்கொண்டார். கண்ணாடியிலிருந்து திரும்பிய லோகநாயகி தன் கணவரை அன்றுதான் முதலாக பார்க்கும் புதிய மணப்பெண் போல் நாணி கொண்டு லேசாக சிரித்தபடி, கைக்குட்டையிலே முடி போட்டுக்கோங்க, மறக்காது. வழியிலே உங்க சின்ன மைத்துனர் வீட்டில் இறங்கி இன்று இங்கே விருந்து சாப்பிட நாம் அழைத்ததை ஞாபகப்படுத்துங்க என்றேன். உங்களுக்கும் உடனே மறந்து போச்சு என்றாள் பரிகாசமாக. இப்போ ஞாபகம் வந்துவிட்டது. சரி, நான் வரட்டுமா? விருந்தின் போது நான் வர தாமதமானாலும் நீ அவர்களுக்கு சீக்கிரம் இலையை போட்டுவிடு என்று அன்பாக ஒரு கட்டளையை இட்டுவிட்டு அவர் புன்முறுவல் செய்த வண்ணம் தமது அங்கவஸ்திரத்தை உதறி தோல் மேல் போட்டுக்கொண்டு வெளியேறினார். இந்த காட்சியை கண்ட மனோன்மணியின் வயிறு அனலாக பற்றி எறிந்தது. அத்தையம்மாவுக்கு எத்தனை அதிர்ஷ்டம்! கையிலும் கழுத்திலும் காதுகளிலும் மின்னும் வைரங்கள் போதாதென்று இத்தனை வயதிலும் அன்பு குறையாத கணவன் புருஷனை கண்டதும் வயதை கூட மறந்து புது பெண் போல் மினுக்கி குலுக்கி அல்லவா பேசுகிறார்கள் அத்தையம்மாள் என்று தனக்குள் எண்ணிய மனோன்மணிக்கு அது சமயம் தன் நிலைமையை பற்றிய நினைப்பு எழுந்தது. இயற்கையே கௌரி அம்மாளை சந்தித்து விஷயங்கள் அறிந்தவுடன் சிந்தித்து கவலையுடன் ஏற்பட்ட பதட்டத்திலே உடனே அசோகனின் உண்மையை விவரித்தறிய வேண்டும் என்று அவளுக்கு ஆத்திரமும் பதட்டமும் ஏற்பட்டிருந்தன. ஆனால் அவ்வாறு தன் சந்தேகத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அவளுக்கு சந்தர்ப்பங்களே இல்லை. வரப்போகும் திருமணத்திலே கவுண்டர் பங்களா அப்பொழுது இரண்டுபட்டு கொண்டிருந்தது. புடவை கிடைக்கும் பாத்திர கிடைக்கும் பறந்து கொண்டிருந்த லோகநாயகி அவளை சற்று நின்று மூச்சு வாங்க கூட அனுமதிக்காது ஓட ஓட வேலை ஏவி கொண்டிருந்தாள். மேலும் கல்யாண சந்தடியில் அசோகனும் அவள் கண்களுக்கு தென்படாமல் வீட்டை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தான். எதேச்சையாக நேருக்கு நேர் பார்க்க நேர்ந்த பொழுது ஒரு அசட்டு புன்முறுவலை அள்ளி வீசிவிட்டு பேச பொழுது இல்லாதவனாக தன் காரியங்களில் கருத்துடன் மின்னல் போல் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்தான். ஒரு வழியாக தன் கூந்தல் அலங்காரத்தை முடித்து கொண்ட லோகநாயகி அவள் பக்கம் திரும்பி, மனோ, உனக்கு செய்து கொடுத்திருந்தேனே சிவப்பு கல் அட்டிகை, அதை எடு. அதுபோல நம்ம சம்பந்தி வீட்டு பெண்களுக்கு அட்டிகை வேண்டுமாம். நகை கடைக்கு மாதிரி காட்டை எடுத்துக்கொடு என்றாள். இதை கேட்டதும் மனோன்மணி திடுக்கிட்டு போய்விட்டாள். அத்தையம்மாளிடம் உண்மையை சொல்ல அவளுக்கு பயமாக இருந்தது. அதே சமயம் ஐயோ, ஏமாந்து விட்டோமே என்று அவள் மனம் துடியாக துடித்து கொண்டது. மனோன்மணி சுபாவத்திலே மிகவும் கெட்டிக்காரிதான். எனினும் அசோகனது அழகிலும் சாகசமான பேச்சுகளிலும் மயங்கி தன் புத்தியை பறிகொடுத்து விட்டிருந்தாள். அவன் மீது கொண்டிருந்த காதல் மயக்கத்தில் அவனை முழுவதும் நம்பி அத்தையம்மாள் அதுவரை தனக்கு செய்து போட்ட ஆபரணங்கள், தான் தெரிந்தும் தெரியாமலும் திருடியும் சேர்த்திருந்த பணம், மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அவன் வசம் ஒப்படைத்து விட்டிருந்தாள். நகைகள் அனைத்தையும் பணமாக்கி கையில் வைத்துக் கொள்வதுதான் நலம். அப்பொழுதுதான் சுலபமாக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் என்று கூறி
அசோகன் அவைகளை அப்போதைக்கப்போது கொண்டு கடைகளில் விற்று தொலைத்திருந்தான். கல்யாணம் செய்து கொள்ளப் போகிற மனிதனிடம் அவநம்பிக்கை காட்டக்கூடாது என்று எண்ணி சிரமப்பட்டு இடையே சில சமயம் தோன்றிய சந்தேகங்களை தானே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் கௌரியம்மாளை சந்தித்த பிறகு அவள் பஞ்ச பிராணனும் ஒடுங்கிவிட்டிருந்தது. உண்மையில் அசோகன் கௌரியம்மாளின் கணவனாக இருந்தால் மனோன்மணியை அவன் ஒரு காலம் மணந்து கொள்ள முடியாது. அப்படியானால் அவள் பணத்தின் கதி? தனக்குள் பலவும் எண்ணி கலங்கி போன மனோன்மணி அந்த அட்டிகையை நளினி கல்யாணத்தின் போது அவள் பெட்டியில் வைத்ததாக ஞாபகம். இப்போது அது எங்கிருக்கிறதோ தேடியாக வேண்டும் என்று உளறி கொட்டினாள். தன் கூந்தல் சிங்காரத்தை கண்ணாடியில் பலமுறை பார்த்து தனக்குள் பூரித்து போன லோகநாயகி அவளுடைய தடுமாற்றத்தை கவனிக்கவில்லை. என்னவோ மனோ, உனக்கும் வர வர ஞாபகம் வரதை அதிகரித்து கொண்டே போகுது. எனக்கும் வயசாகிவிட்டது என்று சூழ் கொட்டிவிட்டு எழுந்து கீழே இறங்கி சென்று விட்டாள். பீரோ கதவை மூடிவிட்டு ஜன்னல் அருகே வந்து நின்ற மனோன்மணி தோட்டத்தை எட்டி பார்த்தாள். பங்களாவின் பின்பக்கத்திலிருந்து அசோகன் உல்லாச நடையுடன் பங்களா ஹாலுக்குள் நுழைவதை கண்டாள். வெறுப்பு விருப்பு என்று விவரிக்க முடியாத ஒரு புதிய உணர்ச்சியினால் அவள் உடல் முழுவதும் கிடுகிடுவென்று நடுங்கியது. எப்படியும் இன்று உண்மையை தெரிந்து கொண்டு விடுவது என்று தனக்குள் ஆத்திரத்துடன் முனகிக் கொண்டு மாடிப்படிகளை தாவி கடந்து கீழே ஓடி வந்தாள். முன்ஹாலில் வாயிலில் இரு பக்கத்திலும் நின்று கொண்டிருந்த கூர்கா சேவகர்களை மிகவும் அலட்சியமாக நோக்கினான் அசோகன். ஹாலுக்குள் அது சமயம் யாரும் இருக்கவில்லை. காலையில் பல் கூட விளக்காமல் ஏன் தீவட்டி தடியர்களாக நிற்கிறீர்கள்? போங்கள், முகத்தை கழுவி பலகாரம் சாப்பிட்டு விட்டு வாருங்கள். அதுவரை இங்கே வேறு யாரையாவது காவல் போட்டுக் கொள்கிறேன் என்று கடுமையான குரலில் அதட்டினான். அந்த இரு சேவகர்களும் தயக்கமாக அங்கிருந்து அப்பால் சென்று விட்டனர். சட்டையின் கழுத்து மடிப்பை சரிபடுத்திக் கொள்கிறவன் போல் கண்களால் நாலாபுரமும் ஆராய்ந்துவிட்டு அவசரமாக ஹாலுக்குள் நுழைந்து பரிசுகள் வைத்திருந்த மேல் தட்டில் ஜகஜோதியாக மின்னிய வைர மாலையை எடுத்து டபக்கென தன் நிஜார் பையுக்குள் திணித்து கொண்டான். 4-5 தினங்களாக அந்த மாலை அவனது கண்களை உறுத்து கொண்டே இருந்தது. பரிசு பொருட்களில் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அது ஒன்றுதான். மாலையில் இருந்த ஒவ்வொரு கல்லும் சுண்டக்காய் பரிமாணம் இருந்தது. வடக்கே இருந்து கல்யாணத்துக்கு வந்த ஜமீன்தார் ஒருவர் தமது நண்பர் கவுண்டர் மகளுக்கு தங்கள் குடும்பத்திலே பல காலமாக இருந்த அந்த விலை மதிப்பற்ற வைர மாலையை பரிசாக அளித்திருந்தார். அதை எப்படியும் கவர்ந்து கொண்டு விடுவது என்று 4-5 நாட்களாகவே அசோகன் திட்டமிட்டு வீட்டை வட்டமிட்டு கொண்டிருந்தான். யாரும் காணாத சமயம் தலுக்காக காரியத்தை நிறைவேற்றி விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் உடலை நெளித்து கொண்டு வாயை திறந்து ஹாவென்று இரைச்சலிட்டு கொட்டாவி விட்டு கொண்டு நின்ற அவன் வாய் டபார் என்ற அதிர்ச்சியுடன் மூடிக்கொண்டது. சப்தமிடாத பூனை போல் நடந்து வந்த மனோன்மணி அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அப்பப்பா, நீ ஊரில் இருக்கிறாயா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறதே என்று பகட்டாக பேசிவிட்டு மோகன புன்னகை செய்தான். கையும் களவுமாக அவனது திருட்டு நடத்தியை கண்டுவிட்ட அதிர்ச்சியில் மனோன்மணியின் உள்ளம் சில்லிற்று போயிற்று. அதை இப்படி கொடுங்கள், உங்கள் நிஜார் பைக்கு ஏன் இந்த சிரமம் என்று குரோதமாக கேட்டுவிட்டு கையை நீட்டினாள். ஒரு கணம் அசோகன் அரண்டு போய்விட்டான். எனினும் தன் நிலைமையை உடனுக்குடன் சமாளித்து கொண்டு உரத்து கடகடவன நகைத்தான். நீ மாடியிலிருந்து இறங்கி வருவதை கவனித்தேன். நீ எவ்வளவு தூரம் இந்த பரிசுகளை கட்டி காவல் செய்கிறாய் என்பதை பரிசோதனை செய்யவே சட்டென இந்த மாலையை எடுத்து பையுக்குள் போட்டுக்கொண்டேன். நீ எனக்கு மேல் கண்குத்தி பாம்பாக காவல் செய்கிறாயே என்று கூறிவிட்டு தனக்கே உரித்தான ராட்சச சிரிப்பு ஒன்றை சிரித்தான். இதோ பத்திரமாக நீயே அதை மீண்டும் இருந்த இடத்தில் வைத்துவிடு என்று கூறிவிட்டு நிஜார் பையில் ஒளிந்து கிடந்த மாலையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனது சிரிப்பையோ பேச்சையோ மனோன்மணி லட்சியம் செய்யவில்லை. மாலையை வாங்கி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு, இது மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் 2வது முறையாக விளையாடுகிறீர்கள் இல்லையா என்று விஷமமாக ஆத்திரத்துடன் கேட்டாள். கிராப்பு தலையை நாசுக்காக தடவி கொண்டு நின்ற அசோகன் அவளை திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். காதலும் கனிவும் பொங்கி நிற்கும் அவளது கண்களில் கடுமை நிறைந்திருப்பதை கண்டதும் அவனுக்கு சிறிது அச்சமாக தான் இருந்தது. மனோ, நீ ஏதோ கோபமாக இருப்பது போல் காண்கிறது. நீ சொல்வது விளங்கவே இல்லை என்று வியப்புற்றவன் போல் சொன்னான். உங்களுக்கு விளங்காவிட்டால் எடுத்து சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன் ஒரு முறை என் கைப்பையில் இருந்த 2000 ரூபாய் காணாமல் போயிற்றே, ஞாபகம் இருக்கிறதா? அதை அருணா எடுத்துக்கொண்டு விட்டதாக அவள் மீது பழி சுமத்தினீர்கள். அதை யார் எடுத்துக்கொண்டார்கள் என இப்பொழுது எனக்கு நன்கு தெரிகிறது. பட்ட பகலில் கொஞ்சமும் அஞ்சாது எல்லோர் கண்களிலும் மிளகாய் பொடி தூவிவிட்டு பணத்தையும் ஆபரணங்களையும் சடக்கென்று திருடிக்கொள்ளும் தனிப்பட்ட திறமை
தங்கள் ஒருவருக்குத்தான் உரித்தானது என்பதை இன்று கண்கூடாக கண்டறிந்து கொண்டேன். பாவம் அந்த பெண் அருணா. வீணாக அவள் மீது நானும் பழி சுமத்தினேன் என்றாள் வெறுப்பு நிறைந்த குரலில் மனோன்மணி. திடீரென்று உனக்கு அருணா மீது அனுதாபம் பொங்கி வழிகிறதே. அடடா, அருணா திருடி, அவள் அப்பன் ஏழை, அவள் அக்கா வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டவள் என்று பல அவதூறுகளை சொல்லி உன் அத்தை மனதை கலைத்து சுரேஷ் மனதை கலவரப்படுத்தி நடக்க இருந்த அவர்கள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு அதில் குதூகலமும் அடைந்தாயே. இப்பொழுது திடீரென்று ஏன் இந்த அனுதாபம் என்று இகழ்ச்சியாகவும் கடுமையாகவும் திருப்பி கேட்டான் அசோகன். மனோன்மணியின் முகம் இரத்தமென சிவந்து போயிற்று. அவளது நெஞ்சை படபடத்தது. மனிதர்களில் கடைப்பட்ட ஒரு கயவன் மீது கரை காணாத காதலை இதுவரை வீணாக்கிவிட்டோமே என எண்ணி வெகுண்ட அவள், போதும், உங்களிடம் இது சமயம் நான் வேறு யாரை பற்றியும் பேச விரும்பவில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிவேன் என்றாள் ஆவேசமாக. அசோகன் அலட்சியமாக சிரித்தான். கொள்ளையடிக்கும் கலை உன்னிடமிருந்துதான் எனக்கு நோய் போல் தொத்திக் கொண்டிருக்க வேண்டும். வீட்டுக்குள் உற்ற பெண்ணாக உளவிக்கொண்டு நீ திருடி சேர்த்த நகைகள், பணம், பொருட்கள், இதை பற்றி நான் யாரிடம் முறையிட முடியும் சொல் என்று ஏளனமாக கேட்டான். எங்கள் வீட்டுக்குள் 1000 அட்டுழியங்கள் நடக்கலாம், அதை பற்றி கேட்க நீ யார் என்று அதட்டினாள் அவள் பதிலுக்கு. நான் உன் காதலன், அதனா என்று அவன் உரிமையாக பேசி முடிக்கவும், சி, அந்த வார்த்தையை இனி வாயாலும் உச்சரிக்க வேண்டியதில்லை, கேட்க நாராசமாக ஒலிக்கிறது என்று வெறுப்புடன் பகிர்ந்துவிட்டு தன் காதுகளை கைகளால் அருவருப்பாக பொத்தி கொண்டாள். அசோகன் அவளை குரோதமாக பார்த்துவிட்டு சிகரெட் ஒன்றை மௌனமாக பற்ற வைத்து உறிஞ்சி குடிக்கத் தொடங்கினான். மிஸ்டர் அசோகன், உங்கள் உண்மை பெயர் என்ன என்பதை நான் அறிவேன். உங்கள் மனைவி கௌரியம்மாள் என்னிடம் எல்லாம் விவரமாக கூறிவிட்டாள். கல்யாணமாகாத பிரம்மச்சாரி என்றும் முருகூர் ஜமீனின் வாரிசு என்றும் எவ்வளவு பொய்களை என்னிடம் கூறினீர்கள் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்த மனோன்மணி பேசி முடிக்கும் முன் குறுக்கிட்ட அசோகன், அதனால் இப்பொழுது என்ன குடிமூழ்கி போயிட்டது? நீ மட்டும் என்னிடம் எத்தனை பொய் சொன்னாய்? உனக்கு வயது 28 என்றும் ஒரேடியாக புழுகினாய். பவுடருக்கு பின்னால் மறைந்திருக்கும் உன் முகச் சுருக்கங்களும் கருப்பு பூச்சில் நெளிந்து கொண்டிருக்கும் நரைத்த கூந்தலும் உனக்கு 38 வயதாகிறதை எனக்கு எப்பொழுதோ அறிவித்து விட்டன. பொய் பேசுவது பெண்களின் ஏகபோக உரிமையோ என்று இகழ்ச்சியாக கேட்டான். மனோன்மணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் மல்கியது. ஐயா அசோகன், நீங்கள் விரும்பினாலும் சட்டம் இடம் கொடுக்காது என்பது ஒரு புறம் இருக்க, உங்கள் உண்மை குணம் தெரிந்தும் என்னால் ஒரு க்ஷணம் கூட உம் அன்பை ஏற்க முடியாது. ஆகவே நான் உங்களை மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். தயவு செய்து இதுவரை தங்களிடம் கொடுத்துள்ள பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான் நான் தங்களிடம் பேச விரும்பியது என்றால் திணறிக்கொண்டு. பங்களாவை இடிந்து விடும் போல் கடகடவென்று கோரமாக நகைத்தான் அசோகன். பணமா? பணம் ஏது? யாருடையது? ஒன்றுமே விளங்கவில்லையே என்று ஆர்ப்பரித்தான். மனோன்மணிக்கு சினத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவக்க அவனை எரித்து விடுகிறவள் போல் உறுத்து விழித்து, விளையாட்டு வேண்டாம், இதுவரை நான் கொடுத்த பணத்தை தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் என்று பயமுறுத்தலுடன் நிறுத்தினாள். ஏதோ கொஞ்சம் பணம் அப்போதைக்கு உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டது வாஸ்தவம். ஆனால் அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டியது அவசியமல்ல என்று ஆத்திரத்துடன் அசோகன் அமுத்தலாக பேசினான். ஏன் என்று திக்பெருமையுடன் கேட்டாள் மனோன்மணி. ஏனா? இதுவரை உனது தொணத்தொணப்பை சகித்து கொண்டு உன்னிடம் காதல் புரிவதற்கு நீ கொடுத்த பணம் சரியாகிவிட்டது. இதுவரை தெரிந்து கொள்ளாவிடில் இன்றாவது செருப்புகள் விற்பதில் கை தேர்ந்த அசோகன் அன்பையும் விலைக்கு விற்பதில் சாமர்த்தியக்காரன் என்று தெரிந்து கொள். பணம் என்று ஒரு தூண்டில் இல்லாதிருந்தால் வறண்ட பாலைவனம் போன்ற உன் முகத்தை முழுமதி என்றும் மயில் போன்ற குரலை குயில் என்றும் நடுவயது அடைந்து விட்டிருக்கும் கிழவியான உன்னை காதல் கண்மணியே என்றும் வாயால் கூப்பிட ஒப்பியிருப்பேனா? நீ கொடுத்த பணம் நான் கூறிய அன்பு மொழிகளுக்கு சரியாகிவிட்டது.